Very good afternoon. This is Vigneshwaran. All India Civil Service Coaching Center previous year UPSC question paper discussion program நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல GS paper 3 2017 பேப்பர் நேற்று ஒரு பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 பேப்பர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நவம்பர் 28 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஜாகுவார் டே. ஜாகுவாருங்கிறது ஒரு கேட் ஸ்பீசிஸ். நம்ம டைகர் மாதிரி அதோட வெரைட்டி. டைகர், சீத்தா, ஜாகுவார் ஹையஸ்ட் ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு அனிமல். ஜாகுவார் அனிமல் ஒரு 20 மினிட்ஸ் தான் அது போல ரொம்ப அதிகமான ஸ்பீட்ல போக முடியும். அதுக்குள்ளேயே அதுக்கு தேவையான இறைகளை எல்லாமே தேடிடணும். அதுக்கப்புறம் எனர்ஜி டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுவால எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சைலண்டா இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்கும். ஒரு இறை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ்வளவு ஸ்பீடா போய் அதோட பிரேவை சாப்பிட்டு எனர்ஜிய தேவையானதை எடுத்து வச்சுக்கும். சீத்தா ஹையஸ்ட் ரன்னிங், ஹை ஸ்பீட் ரன்னிங் அனிமல். ஜாகுவார் மாதிரி வேகமா ஓடக்கூடிய அனிமல் வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் ஜாகுவார் டே அப்படின்னு சொல்லி அதை பெருசா பண்றதுக்காக நம்ம பண்ணிருக்காங்க. சரி, நம்ம சப்ஜெக்ட்ல போலாம். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ப்ரோக்ராம்ல பேப்பர் 3 பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எக்கனாமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கக்கூட அந்த பேப்பர்ல ஜிஎஸ் பேப்பர் 3ல ஒரு பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். பார்ட் 2ல 11ல இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 11ல இருந்து 20 வரையும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 15 மார்க் கொஸ்டின்ஸ். நேத்து பார்த்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் 10 மார்க் கொஸ்டின்ஸ். அது 10 மார்க் கொஸ்டின்ஸ் 2 pages 2.5 pages எழுதுற மாதிரி இருக்கும். 15 மார்க் கொஸ்டின்ஸ் 3 pages எழுதுற மாதிரி இருக்கும். நார்மலா 10 மார்க் கொஸ்டின்ஸ் 1.5ல இருந்து 2 pageக்குள்ள முடிக்கிறது நல்லது. அதை முடிச்சாதான் நம்மளால ஸ்பீடா எழுத முடியும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு மினிமம் 7 minutes எடுத்துடலாம். 10 கொஸ்டின்ஸுக்கு 70 minutesல முடிச்சிடலாம். அதாவது 1 hour 10 minutesல முடிச்சோம்னா மீதி 2 hours 50 minutesல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம 15 மார்க் கொஸ்டின்ஸ் முடிக்கணும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு அதிகபட்சம் 10 minutes எடுத்துக்கிட்டா நம்ம 15 minutesல 150 minutes முடிக்கலாம். அப்படி முடிச்சாதான் நம்மளால முடிக்க முடியும். பட் 10 ஹவர்ஸுக்கு 10 minutes கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம். அதனால என்ன சின்சியரா படிச்சு வேகமா ரைட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப நல்லது. கொஸ்டின் நம்பர் 11 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன் ஆஃப் த இன்டெண்டட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த யூனியன் பட்ஜெட் 2017-18 is to transform, energize and clean India. Analyze the measures proposed in budget 2017-18 to achieve the objectives ன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல கொடுக்கக்கூடிய கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட்டை ப்ராப்பரா பார்க்கணும். எவ்ரி இயர் பட்ஜெட் February 1st ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே வரும். இந்த 2023லயும் பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம், எனர்ஜைஸ், கிளீன் இந்தியா அப்படின்னு ஒரு தீம் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா, எனர்ஜைஸ் இந்தியா, கிளீன் இந்தியா, இது 3 பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. 2017-18 அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பருங்கிறதால அதை கேட்டிருக்காங்க. Budget in India is a socio-economic document that reflects the aims and aspirations of the government and the people of India. அது ஆர்டிகல் 1 and 12 பத்தி சொல்லக்கூடியது ஒரு சோஷியோ எக்கனாமிக் டாக்குமெண்ட். The initiatives of the 2017-18 budget can be discussed with the heading என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியானா it concerns with those policies of the government that seeks to transform the governments of the country and improve the quality of the people. The budget has focused on upgrading the infrastructure of railways, roads, rivers and airports, public education and energy sector. அதான் டிரான்ஸ்ஃபார்மிங். எதுல எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க? ரயில்வே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க, ரோடு, ரிவர், ஏர்போர்ட், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எனர்ஜி செக்டர். But railways in India need comprehensive reforms as it evident from recurrent accidents in different parts of the country. Greater allocation of the Deen Dayal Antyodaya Yojana. Deen Dayal Antyodaya Yojana அப்படிங்கிறது unreserved trains to the is relevant in context of the skilling in India and reaping the benefits of the demographic dividend in India. At the rationalization of the tribunals is a positive step towards the securing rule of law and the effective delivery of justice. Tax administration is to be reformed. Tax administration is to be reformed through the strategy of RABIT. RABIT அப்படிங்கிறது என்னன்னா revenue accountability, probity, information and digitalization. Rapid accountability, probity, information and digitalization. This strategy will help to
block tax avoidance at the various levels and increase the revenue of the government and increase the revenue of the government. Is that revenue accountability, probity, information and digitalization. This is transforming India schemes. Energizing India and that there is a focus on uplifting the conditions of the various sections of the society, especially the youth and the vulnerable. Energize youth and vulnerable energize the conditions of the farmers are to be improved through the settling the arrears and the Fasal Bima Yojana. Fasal Bima Yojana is agricultural insurance scheme. Settling up a micro irrigation fund. Setting up the micro irrigation fund. Micro irrigation fund is small irrigation improve பண்றதுக்காக ஃபண்ட் ஒன்று உருவாக்குறாங்க. அண்ட் வைண்டிங் த கவரேஜ் ஆஃப் த நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஈனாம்ங்கிறது பெரிய லெவல் ரிஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர்ல அதை வைரல்மெண்ட் பண்ணணும். However, perishables are yet to be denotified from APMC acts by the states, and model law to regulate the contract farming has not come in public domain. Mission Antyodaya. Mission Antyodaya will be strengthened to bring 1 crore household out of the poverty by 2017. But there are no effective measures to better target the beneficiaries under the scheme. Mission Antyodaya is poorest of the poor. Different initiatives for the development of the youth has been promoted, proposed, success, Sankalp. Next phase of Strive. Strive and Sankalp skill development, extension of Pradhan Mantri Kaushal Vikas Kendra. Over district laying or skill development centers உருவாக்குவாங்க. அது பேர் தான் கௌசல் விகாஸ் கேந்திரா. பட் டு எனர்ஜைஸ் த யூத் ஆஃப் த கண்ட்ரி, ரோபஸ்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் necessary, which is hampering the learning outcomes of the schools, colleges and skill development schemes சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கிளீன் இந்தியா. கிளீன் இந்தியானா it entails the removing the evils of the corruption, black money and non-transparent political funding. Digital economy is being strengthened through initiatives like Jam Trinity, BIM App, Financial Inclusion Fund, amending the Negotiable Instrument Act, etc. But not much has been done to protect the digital payments and the transactions from the cyber fraud and the theft, and accessibility to computers or mobiles is limited to few. To bring the transparency in the funding of the political parties, the limit of the donations through the cash has been fixed 2,000 rupees for from one person, and electoral bond will also be issued in future. Electoral bond no scheme வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ஸ்கீம் பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கை ரேஷனலைஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒருத்தர் வந்து 2000 ரூபாய் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரல் பாண்ட்ல. அந்த 2000 ரூபாய் வந்து அந்த 14 days நோட்டீஸ் பீரியட்ல SBI கொடுத்துருக்கக்கூடிய பிரான்ச்ல மட்டும் தான் நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், மற்ற பிரான்ச்ல பண்ண முடியாது. அதனால வந்து கரப்ஷன் குறையும், கிளீன் இந்தியாவா உருவாகும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். பொலிட்டிக்கல் ஃபண்டிங்ல டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க. The budget envisions to transform, energize and clean India, but it will not be materialized unless there is an effective implementation of the policies. Therefore, the institution to execute the policies must be regenerated, and the sound mechanism for the monitoring and the evaluation of the policies should also be established. அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அடுத்து industrial growth rate has lagged behind the overall growth of the GDP. Industrial growth rate has lagged behind the GDP in the post-reform period. Give reasons how far recent changes in the industrial policy are capable of increasing the industrial growth rate. நமக்கு தெரியும் 1991 எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு அப்புறம் எல்பிஜிங்கிற ஒரு இராவுக்கு வந்தோம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு இரா. அந்த லிபரலைசேஷன் இராவுக்கு அப்புறம் நமக்கு வந்து லைசன்ஸ் ராஜ் அபாலிஷ் பண்ணிட்டு எல்லாருக்கும் லிபரலா டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் நிறைய கொடுத்தோம், இன்சென்டிவ்ஸ் கொடுத்தோம், லைசன்ஸ் எல்லாம் ஈஸி ஆக்சசபிள் லைசன்ஸ் கொடுத்தோம் இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்றதுக்கு. இந்தியாவில் ஜிடிபி பயங்கரமா டெவலப் பண்ணுச்சு, பட் இண்டஸ்ட்ரியல் குரோத் ரேட் வளரல. ஏன் இண்டஸ்ட்ரியல் குரோத் ரேட் வளரல அப்படின்னு சொன்னா நமக்கு சர்வீஸ் செக்டர் லெட் எக்கனாமியா மாறிடுச்சு. சர்வீஸ் செக்டர் லெட் எக்கனாமின்னு சொல்லும் போது ஜிடிபி 3 செக்டர், பிரைமரி, செகண்டரி, சர்வீஸ் செக்டர்ல இருந்து வரும்போது சர்வீஸ் செக்டர் டாமினன்ட் எக்கனாமியா மாறிடுச்சு. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் டாமினண்டா இல்ல, மேனுஃபேக்சரிங் பெரிய அளவு நடக்கல. இதனாலதான் இந்தியா வந்து இன்னமும்
மேனுஃபேக்சரிங் செக்டர் டாமினன்ட் எக்கனாமி எல்லாமே சர்வீஸ் செக்டரா இருக்கு. அதனால growth ரேட் ஜிடிபிக்கு ஈக்குவலா ப்ரொபோஷனலா இல்ல. இண்டஸ்ட்ரியல் growth ரேட் வந்து ப்ரொபோஷனலா இல்ல. ஸோ கவர்மெண்டோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரீவாம் பண்ணணும், ரீடிசைன் பண்ணணும். அப்போதான் இண்டஸ்ட்ரியல் growth ரேட் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 set out directions for industrialization in an economy that began its journey in liberalization. It dealt with the liberalizing, licensing, and the measures to encourage the foreign investments. However, industrial growth rate could not match the pace with the overall growth of GDP. Constraints of industrial growth: inadequate infrastructure. Physical infrastructure in India suffers from substantial deficit in terms of the capacities as well as efficiencies. Lack of quality of the international industrial infrastructure has resulted in high logistic cost and has in turn affected cost competitiveness of the Indian goods in global market. Infrastructure India level, world level, India ஓடது ரொம்ப poor-ஆ இருக்கு. அதனால நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பெரிய லெவலில் நடக்கிறது இல்லை, லாஜிஸ்டிக்ஸ் இல்லாதனால இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லெவலில் நடக்கிறது இல்லை. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து ரெஸ்ட்ரிக்டிவ் லேபர் லா. ரெஸ்ட்ரிக்டிவ் லேபர் லா அப்படின்னா லேபர் லா வந்து எம்ப்ளாயிஸுக்கு ஃபேவரபிளா இல்லை, அது வந்து யாருக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு கேட்டா லேபர்ஸுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்குது. சோசியலிஸ்டிக் சொசைட்டி அப்படிதான் இருக்கு. பட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்படி அது ஃபேவரா இல்லாதனால பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் பண்றது இல்லை. கேபிட்டலிஸ்டுக்கு ப்ராஃபிட்டா இல்லாதனால இந்தியன் எக்கனாமி வந்து இண்டஸ்ட்ரியல் growth ரேட்டுக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்றது இல்லை. இதுவே சர்வீஸ் செக்டர்னா லெஸ் லேபர் இன்டென்சிவா இருக்கும், கேபிட்டல் இன்டென்சிவா இருக்கும். அதனால எல்லாரும் சர்வீஸ் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கேபிட்டல்ல இன்வெஸ்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட், காம்ப்ளிகேட்டட் பிசினஸ் என்விரான்மெண்ட். A complex multi-layer tax system which will with this high compliance cost and its cascading effects adversely affects on competitiveness of the manufacturing in India. என்விரான்மெண்ட் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங்கா இல்லை. ஒரு இடத்துல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வராரு அப்படின்னு சொன்னா அவருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப புவரா இருக்கு. ஸோ அவரால் அதை பண்ண முடியறது இல்லை. அதனால அது பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து ஸ்லோ டெக்னாலஜி அடாப்ஷன். டெக்னாலஜி அடாப்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்து டெக்னாலஜி அடாப்ஷனுக்கு இன்னும் நிறைய மாற வேண்டியதா இருக்கு. Inefficient technologies led to the low productivity and the higher cost, adding to the disadvantages of the Indian products in the international markets. Inadequate expenditure on R&D and innovation. Public investments have been constrained by the demands from the public service demands, and private investments is not forthcoming as these involve long gestation periods and certain returns. இந்தியாவில் ஆர்என்டிக்கும் இன்னோவேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்றோம். ஆர்என்டியில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு செலவு பண்றோமோ அப்போதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஹேர்டல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும், சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால சொல்யூஷன்ஸ் கம்மி, டிலே ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய அளவுல நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி அடாப்ஷன்ஸும் ரொம்ப புவரா இருக்கும். ஃபாரின் டெக் கண்ட்ரீஸ்ல டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. இந்தியாவில் டெக்னாலஜி அடாப்ஷன் ரொம்ப புவரா இருக்கு. Recently, Department of the Industrial Policy and Promotion (TIP) has proposed various changes in industrial policy that will focus on increasing the industrial growth rate in following manner. The new policy aims to attract $100 billion of FDI in a year, up from $60 billion in 2016-17. It will also aim at retaining investments and accessing technology. The policy aims to harness existing strength in sectors like automobiles and auto components, electronics, new and renewable energy, banking, software and tourism. The policy also aims to create globally scaled up and commercially viable sectors such as waste management, medical devices, renewable energy, green technology, financial services. இதெல்லாம் நமக்கு தேவைப்பட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பண்றதுனால தான் இந்தியா க்ரோ ஆகும். The policy will also push for reforms to enhance the labor market flexibility with an aim for higher job creation in the normal sector and performance linked tax incentives அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின்ஸை முடிச்சிடலாம். இந்தியாவில் ஜிடிபி growth ரொம்ப முக்கியம். அது இண்டஸ்ட்ரியல் growth-ஆ இருந்தா அது பெனிஃபிட் வந்து எம்ப்ளாயிஸுக்கு போய் சேரும். சர்வீஸ் செக்டர் போகும்போது அது கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டரா இருக்கு. சர்வீஸ் செக்டர் அதாவது லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். What are the salient features of the inclusive growth? Has India been experiencing such a growth process? Analyze and suggest measures for inclusive growth அப்படின்னு கேட்டிருக்காங்க. Inclusive growth is economic growth that creates opportunity for all segments of the population and distributes the dividends of the increased prosperity both in monetary and non-monetary terms fairly across society அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இன்க்ளூசிவ் growthனா growth by all
பெனிஃபிட்ஸ் ஆஃப் த growth டு ஆல், அதான் சிம்பிளானது. growth பை ஆல் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த growth பை ஆல் அப்படிங்கிறது இதோட முக்கியமான விஷயமா இருக்கும். முதல்ல பார்ட்டிசிபேஷன். பீப்புள் ஆர் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் ஃபுல்லி இன் எக்கனாமிக் லைஃப் அண்ட் ஹேவ் கிரேட்டர் சே ஓவர் their future. People are able to access and participate in markets as workers, consumers and business owners அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டிசிபேஷன் எல்லா இடத்துலயும் இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து எக்கனாமிக் லைஃப் வந்து நல்லா இருக்கும், எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி இருக்கும். அவங்களோட பார்ட்டிசிபேஷன் மட்டும் இல்லாம டிசிஷன் மேக்கிங்ல அவங்களோட இன்புட் இருக்கணும். புவர் பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இருந்தாலும் புவர் ஃபார்மர்ஸோட, கன்சியூமர்ஸோட, ஒர்க்கர்ஸோட எல்லாரோட கிரிவன்சஸும் போய் அட்மிட் பண்ணப்படும். அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இல்லாட்டி அது தெரியவே தெரியாது, நமக்கு தெரியும். அடுத்து நம்ம பேசுற விஷயம் என்னன்னா ஈக்விட்டி. ஈக்விட்டி அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டிக்கு ஈக்விட்டிக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்கணும், அது ஈக்குவாலிட்டி. ஈக்விட்டி அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறவங்களுக்கு கம்மியாகவும் கொடுக்குறது பேர் ஈக்விட்டி. More opportunities are available to the enable upward mobility for the people. More opportunity to the poor people, less opportunity to the less rich people. Is the equity. More opportunities are available to the enable upward mobility for more people. All segments of the society, especially poor or socially disadvantaged groups, are able to take advantage of these opportunities. அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து growth. growthங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இன்க்ளூசிவ் growthக்கான முக்கியம். growthங்கிறது எல்லாரும் இன்க்ளூசிவா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு growth இருக்கணும். அப்பதான் எல்லாருக்குமே எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், அதோட கோலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். An economy is increasingly producing enough goods and services to enable the broad gains in well-being and a greater opportunity. Economic growth and information is not only captured by aggregate measures of the economic output such as GDP, but must include and be measured by other document outcomes that capture overall well-being. Overall well-being is growth வச்சு மெஷர் பண்ணப்படும். ஸோ நல்ல growthங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்டெபிலிட்டி. Individuals and communities, business and governments have sufficient degree of the confidence in their future and an increased ability to predict the outcome of their economic decisions. ஸ்டேபிளா இருக்கணும், எக்கனாமி ஸ்டேபிளா இருந்தால் தான் ஒரு கண்ட்ரியோட growth நல்லா இருக்கும். அடுத்து sustainability. Economic and social wealth is sustained over time, thus maintaining the life generations well-being. Economic and social wealth comprises of a set of assets that contribute to the human well-being, including human produced, manufactured, financial and human social and the natural capital அப்படின்னு சொல்லி நம்ம இதை முடிச்சிடணும். இதை முடிச்சா நமக்கு சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்ஷூர் பண்ணப்படும். அடுத்து நம்ம பேசுவோம். அடுத்த டாபிக் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் சாலிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் growthன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு டயக்ராம் போடலாம், ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு ஒவ்வொரு ஸ்டாரோட டிப் லைன்ஸ் மாதிரி போடுறது. பார்ட்டிசிபேஷன், ஈக்விட்டி, growth, ஸ்டெபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி, இதெல்லாம் நமக்கு ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சஸ்டைனபிள் growthன்னு சொல்லி முடிக்கணும். India's economy continues to grow at an impressive rate with a projected annual GDP growth rate of 7.5% in 2017-18, as GDP per capita has more than doubled in last 10 years. Extreme poverty has declined sustainably. Access to education has steadily improved and life expectancy has risen. Life expectancy எஜுகேஷனும் ஆக்சஸ் டு எஜுகேஷனும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா financial inclusion has got major boost to the expansion of rural banks and schemes like Jan-Dhan Yojana. Jan-Dhan Yojana அப்படிங்கிறது என்னன்னா, பேங்கிங் இல்லாத பீப்புளுக்கு பேங்கிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக எல்லா மார்ஜினலைஸ்டு புவர் செக்ஷன்ஸுக்கும் அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. 5,000 rupees கிரெடிட் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வித்ட்ரா பண்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. ரூபே கார்டு கொடுக்குறாங்க. ரூபே கார்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு இண்டிஜினஸ் கார்டுல ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. ஜன்தன் யோஜனால அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு நிறைய டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூ பண்றதுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்ப இருக்கக்கூடியது. அப்போ 2017 ஜன்தன் யோஜனாங்கிறது பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. இன்கார்பரேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி.
அதான் ஜாம் ட்ரினிட்டி அப்படிங்கிறது. ஜாம் ட்ரினிட்டினா ஜன்தன் ஆதார் மொபைல் நம்பர் கனெக்டிவிட்டி. இது பெரிய ரெவல்யூஷன். இந்தியால கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து லூப் ஹோல்ஸ் இல்லாம டைரக்டா பெனிஃபிஷியரியை போய் ரீச் ஆகிறதுக்கு ஜாம் ட்ரினிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாப், எஜுகேஷன் அண்ட் ஃபுட் என்டைட்டில்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன நல்லா இருக்குன்னா எம்ஜி நரேகா, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட், ஆல்சோ ஹெல்பிங் டீப்பனிங் இந்த growth ஃபர்தர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து, however, India still is home to largest number of poor and malnourished children. Recent reports are suggesting huge income concentration in the hands of the few. பெரிய இன்இக்வாலிட்டிங்க. இந்தியாவில் வந்து ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 60% ஆஃப் த வெல்த் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது வந்து 2 years பேக் வந்து 1% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 48% ஆஃப் த வெல்த்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 38 இருந்தாங்க. இப்போ 60% ஆஃப் த வெல்த் வச்சிருக்காங்க. இது வந்து இந்தியன் சொசைட்டில பெரிய இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டி வந்து எல்லா ரிசோர்ஸஸையும் இன்இக்வலா கொண்டு போய் சேர்க்குது. அது பாவர்ட்டி எராடிகேஷன், சோஷியல் ஸ்கியூடு குரோத்தை கொடுக்குது. With looming agrarian stress and jobless growth, inclusive growth is still a distant dream for India. Inclusive growthங்கிறது ஒரு பெரிய ட்ரீமா இருக்கு எல்லாராலையும். அடுத்து, according to the World Economic Forum report, India has been ranked 60th among 79 developing economies, below the neighboring China and Pakistan in the Inclusive Development Index. World Economic Reportல India has been ranked 60th, 60வது பிளேஸ்ல இருக்கு 79 கண்ட்ரில. ஸோ இது இன்னும் நம்மளோட ரொம்ப மோசமான கண்ட்ரிஸ் எல்லாம் தான் இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா டாப் பொசிஷன்ல இருக்கணும். சோஷியோ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருந்தால் தான் கண்ட்ரியோட எக்கனாமிக் இருக்கும். சைனா அண்ட் பாகிஸ்தான் இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நம்மளோட மேல இருக்காங்க. ஸோ அவங்களோட மேல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth, ஈக்விட்டி, access to equality basic education including the basics financial literacy, இதெல்லாம் ரைட் டு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேலையா இருக்கு. அடுத்து, ensuring quality health sanitation facilities by making health a fundamental right. ரைட் டு ஹெல்த் ஃபண்டமெண்டல் ரைட்டா கொண்டு வரணும். அப்பதான் ரைட் டு குவாலிட்டி ஹெல்த் சானிடேஷன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து இன்சூர் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. ஜெண்டர் பேரிட்டி measures through political representation, women reservation, இதெல்லாம் ஜெண்டர் பேரிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. 33% வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல த்ரூ அவுட் த இந்தியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன், கவர்மெண்ட் சர்வீசஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. மெசர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் ஜெண்டர் பேரிட்டி த்ரூ த ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஜெண்டர் பட்ஜெட்னா ஒரு பட்ஜெட் போடுறோம்னா எவ்வளவு % ஆஃப் த அமௌண்ட் வந்து விமன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஜெண்டர் பட்ஜெட்டிங். கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ த மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, அது மாதிரி கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இது மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிரெடிட் அவைலபிலிட்டி, இதெல்லாம் கொடுத்து இந்தியா வந்து இன்க்ளூசிவா கொடுக்குறாங்க. த்ரூ தீஸ் மெஷர்ஸ் இன்க்ளூசிவ் growth கேன் பி மெஷர்டு and Gandhian dream of reaching the last man standing in the row can be achieved அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காந்தியோட தாலிஸ்மான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, அந்த பெனிஃபிட் மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, யாரு கொடுக்கணும் உங்களுக்கு டயலமா வருது அப்படின்னு சொன்னா மைண்ட்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சு போடணும். என்னன்னா, இந்த பெனிஃபிட் வந்து லாஸ்ட் மேன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிவிலேஜ் டு த லாஸ்ட் மேன் ஆஃப் த சொசைட்டி அப்படிங்கிறது தான் இதோட வேலையா இருக்கும். வாட் ஆர் த மேஜர் reasons for declining rice and wheat yield in the cropping system? Rice and wheat, how crop diversification is helpful to stabilize the yield of the crops in the system அப்படின்னு கேக்குறாங்க. ரைஸ் வீட் கிராப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது லேபர், வாட்டர், கேபிட்டல் அண்ட் எனர்ஜி இன்டென்சிவ். ரொம்ப முக்கியம். லேபர் இன்டென்சிவா இருக்கும், தண்ணி அதிகமாக தேவைப்படும், வாட்டர் இன்டென்சிவ், அதிகமான பணம் தேவைப்படுது, கேபிட்டல் இன்டென்சிவ், எனர்ஜி இன்டென்சிவ், அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படுது. And becomes less profitable as availability of these resources diminishes. நம்ம வாட்டர் பெரிய பிரச்சனையா இருக்கு, லேபர் பிரச்சனையா இருக்கு, கேபிட்டல் பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் குறைஞ்சது. The problem is further exacerbated by dynamics of the climate change. Exacerbated by the dynamics of the climate change. The relevant factor for decline in the yield of this என்னென்ன இருக்குன்னு பாருங்க. முதல்ல ரைஸ் வீட் கிராப்பிங் சிஸ்டம்ல பெரிய டிக்ளைன் ஆகிறதுக்கான காரணம் டிக்ளைனிங் சாயில் ஃபெர்டிலிட்டி. சாயில் ஃபெர்டிலிட்டி ரேட்டு ரொம்ப டிக்ளைன் ஆகுது. டியூ டு த கண்டினியூஸ் இரிகேஷன்
and the use of excessive flood irrigation, soil in rice wheat cropping system has become saline. It has resulted into decrease in the crop yield. At the climate change, according to the studies, climate change has a negative effect on major crops such as wheat, rice, and maize. Increase in the annual temperature range has also affected the crops yield of the rice and wheat. ஸோ அதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச், டிக்ளைன் இந்த சாயில் ஃபெர்டிலிட்டி, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து இன்க்ரீஸ்டு இன்புட் காஸ்ட். High rate of the infestation with the needs and the pest along with the contamination of the groundwater has resulted into high cost of input of the rice and wheat. Change in the water availability. Water availability change. Due to the excessive use of the groundwater and the consequent depletion of the groundwater resources, water availability has declined. This has resulted in decline in the crop yield. Therefore, it is imperative to focus on alternative crops. Crop diversification refers to shift from the regional dominance to one crop to production of number of crops, about crop diversification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஏன் வந்து அக்ரிகல்ச்சர்ல ரைஸும் வீட்டும் டிக்ளைனிங் ட்ரெண்டா போகுதுன்னா, முதல்ல சாயில் ஃபெர்டிலிட்டி ஏற்படுது, ரெண்டாவது கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சிங்னா மான்சூன் பேட்டர்னும் கிராப்பிங் பேட்டர்னும் சிங்க் ஆகுறதுல மான்சூன் பேட்டர்ன் ஓவர்லாப் ஆகுது, சம்டைம் எராட்டிக் மான்சூன் நடக்குது, மான்சூன் பிரேக், இது மாதிரியான பிரச்சனை வருது. அதுக்கடுத்து இன்புட் காஸ்ட் அதிகமாச்சு, எல்லாமே இன்புட் காஸ்ட், லேபர் காஸ்ட் அதிகமாச்சு, ஃபெர்டிலைசர், சீடு, பெஸ்டிசைடு, மார்க்கெட்டிங் காஸ்ட் எல்லாமே அதிகம். அதுக்கடுத்து வாட்டர் அவைலபிலிட்டி. நமக்கு இதுக்கு முன்னாடி அட்மாஸ்பரிக் வாட்டரை, அதாவது ரெயின்ஃபால் நம்பியிருந்தோம், சர்ஃபேஸ் வாட்டர் நம்பியிருந்தோம், இப்போ கிரவுண்ட் வாட்டர் நம்பியிருந்தோம். வாட்டர் அவைலபிலிட்டியோட பேட்டர்ன் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால இது பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து என்ன கேள்வி, எனக்கு செகண்ட் கேப்ல என்ன கேட்டாங்க, கிராப் டைவர்சிபிகேஷன் இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு சொல்யூஷன். கிராப் டைவர்சிபிகேஷன்ங்கிறது அக்ரிகல்ச்சர் டிக்ளைன் ஆகிறது ட்ரெண்டை கம்மி பண்றதுக்கான ஒரு பெரிய சொல்யூஷன். அதை எப்படி கம்மி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின்டைன் த சாயில் ஃபெர்டிலிட்டி. கிராப் டைவர்சிபிகேஷன் என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஷிஃப்ட் ஃப்ரம் ரீஜனல் டாமினன்ஸ் டு ஒன் கிராப், அதாவது ஒன் கிராப் டாமினன்ஸ் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் கிராப்ஸ். ஒரு கிராப் டாமினன்ட் பண்ணாம மல்டிபிள் கிராப்ஸ் பண்றது அதுக்கான சொல்யூஷன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் maintaining the soil fertility. Only those crops are grown in particular region which are suitable to particular agroclimate zone, and it helps in maintaining the soil fertility because excessive use of the nutrients irrigation is not required. Soil fertility increase ஆகுது. ஏன்னா ஒரு கிராப்புக்கு ஒரு டைப் ஆஃப் கிராப் நம்ம நியூட்ரிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், மல்டிபிள் கிராப்புக்கு மல்டிபிள் டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால ரெப்ளனிஷ் ஆகிறது, லேண்ட்ல இருந்து எடுத்துக்கிறதும் ஒரே கிராப்ல இருந்து கல்டிவேட் பண்ணீங்கன்னா ஒரு சேம் செட் ஆஃப் த நியூட்ரியன்ஸை அதை பூமியில இருந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மல்டிபிள் கிராப்ஸ் கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி பண்றதால என்ன ஆகுது அப்படின்னா, ரொட்டேஷன், கிராப்போட ரெப்ளனிஷ்மெண்ட் வந்து ப்ராப்பரா நடந்துகிட்டே இருக்கு. பர்டிகுலர் கிராப் கல்டிவேட் பண்ணாதப்போ ரெப்ளனிஷ்மெண்ட் டைம் கிடைக்கும். அதுதான் சாயில் ஃபெர்டிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. டு அரெஸ்ட் த ரெப்ளிஷன் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர், இட் வில் ஹெல்ப் இன் டைவர்சிஃபைங் த கிராப்பிங் பேட்டர்ன் ஃப்ரம் வாட்டர் கஸ்லிங் கிராப்ஸ் சச் அஸ் paddy to pulses, oil seeds, maize with the aim of tackling the problem of depleting water table. மேல பார்த்தோம், பேடி வீட்டுக்கு வந்து வாட்டர் தான் அவைலபிலிட்டி, ஃப்ளட்டிங் நடக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ்ல இருந்து நம்ம மாத்தி போறோம், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், மைஸ் இப்படி போனோம்னா வாட்டர் இன்டென்சிவ் கிராப் வந்து கம்மியான கிராப்பா மாறும். Diversification can also provide habitat for beneficial insect and at the same time reduce colonization by pest ன்னு சொல்லுவாங்க. colonization வந்து நடக்கும் சொல்லிருக்காங்க. The government of the India has launched crop diversification scheme in the original green revolution areas of Punjab, Haryana and western Uttar Pradesh. Under the crop diversification program, assistance is provided to states for producing the cluster demonstrations of alternative crops, promotion of the water saving technologies, distribution of farm machinery and awareness through training. இதெல்லாம் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட வேலையா இருக்கு. இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் கிராப் டைவர்சிஃபிகேஷன் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, how do subsidies affect the cropping pattern, crop diversity, economic farmers? இந்தியாவில் வந்து சப்சிடிஸ் வந்து கவர்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ், ஃபேர் அண்ட் ரெனுமரேட்டிவ் பிரைசஸ், இதெல்லாம் வந்து சப்சிடைஸ் கொடுக்குறாங்க.
அது எப்படி கிராப்பிங் பேட்டர்ன் அஃபெக்ட் பண்ணுது, கிராப் டைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணுது, எக்கனாமி ஆஃப் த ஃபார்மர்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது. கிராப்பிங் பேட்டர்ன்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஒரே பேட்டர்ன், ஒரே டைப் ஆஃப் கிராப், ஒரே மாதிரியான கல்டிவேட் பண்றது. டைவர்சிட்டி அப்படிங்கிறது மல்டிபிள் கிராப்ஸ் ஒரு இடத்துல போடுறது. எவ்வளவு டைவர்ஸ் கிராப்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது டைவர்சிட்டி. அடுத்து எக்கனாமி, ஃபார்மர்ஸோட இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, எப்படி இது வந்து சப்சிடி. அடுத்து வாட் இஸ் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த கிராப் இன்சூரன்ஸ். வசல் பீமா யோஜனா மாதிரி இன்சூரன்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட், யாரெல்லாம் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அடுத்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தான் என்ன, எம்எஸ்பி. ஃபுட் ப்ராசஸிங் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ப்ராசஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான கீ டேர்ம்ஸ் ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். Government subsidize agricultural inputs in an attempt to keep farm cost low and production high. Low and production high. Farm cost வந்து கம்மி பண்ணி நமக்கு high production உருவாக்கணும். There are various subsidies available to the farmers in terms of cheap input credit, seed and fertilizers, subsidized electricity and irrigation, etc. Agriculture subsidies always have some impact on various activities of the agriculture. என்னன்னு பாக்குறேன். கிராப்பிங் பேட்டர்ன். கிராப் செலக்ஷன் கெட்ஸ் டிஸ்டார்டட் இன் ஃபேவர் ஆஃப் தோஸ் கிராப்ஸ் which have high share of the subsidies or attracted large in the volume of the subsidies. For example, cheap electricity and irrigation subsidies motivated Punjab farmers to go for water guzzling crops like rice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராப்பிங் பேட்டர்ன் வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க. கிராப் செலக்ஷன் வந்து எதெல்லாம் கவர்மெண்ட் எம்எஸ்பி கொடுக்குதோ அந்த கிராப்பை மட்டும் தான் கல்டிவேட் பண்ணுவோம், வேற கிராப்பை நாங்கள் கல்டிவேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜி ஃபார்மர்ஸ் த்ரூ அவுட் த இந்தியா எல்லாத்தையும் இருக்கு. எஸ்பெஷலி பஞ்சாப்ல இருக்கும் போது வீட்டு ரைஸ் மட்டும் தான் அவங்க கல்டிவேட் பண்றாங்க. ராபி சீசன், காரிப் சீசன் இருக்கு. காரிப்ல ரைஸும் ராபில வீட்டும் கல்டிவேட் பண்றாங்க. எது சவுத் இந்தியால போனீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியான நாட்கள்ல எல்லா நேரத்திலையும் நமக்கு வந்து காரிப் ரீஜனோ ராபி ரீஜனோ எல்லாமே நம்ம ரைஸ் மட்டும் தான் பண்றோம். ஏன்னா கவர்மெண்ட் அதான் ப்ரொக்யூர் பண்றாங்க. கவர்மெண்ட் அதுக்கு தான் சப்சிடைஸ்டு பிரைஸ் நம்ம கொடுக்குறாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல நமக்கு ஃபுட் கிரைன்ஸை அவங்க ப்ரொக்யூர் பண்றாங்க. அதுக்கு கிராப் டைவர்சிட்டி, நமக்கு மல்டிபிள் கிராப்ஸ் ஒரு இடத்துல இருந்தா அது பேர் டைவர்சிட்டி. ஹவு மச் டைவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிராப் டைவர்சிட்டி கிவ்ஸ் வே டு ஸ்டாண்டர்ட் ஸ்டாப்பிள் கிராப்ஸ் வேர் தேர் இஸ் அ அஷ்யூர்ட் மார்க்கெட் and the cost of production is low due to subsidies. For example, wheat and rice are the standard crops in present times of the rabi and kharif season respectively. நம்ம பார்த்தோம் வீட் வந்து ராபி சீசன்ல, காரிஃப்ல ரைஸ் சீசன்ல இருக்கும். இதெல்லாம் இதை தாண்டி வேற எதுவும் நம்ம பண்றதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எக்கனாமி ஆஃப் த ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸோட எக்கனாமி என்ன? வேரியஸ் சப்சிடிஸ் என்ஷூர் த இன்கம் சப்போர்ட் டு த ஃபார்மர்ஸ் அண்ட் சேஃப் ஸ்டாக் ஆஃப் த ஃபுட் கிரைன்ஸ். Various subsidies are the income support for the farmers and the safe stock for the food items for the farmers, food grains. But at the same time, it leads to distorted production pattern, resulting in food inflation. Significance of the various factors such as small and marginal farmers. Modala crop insurance. It provides income security in case of the crop failure due to natural and other resources. Other reasons. It can given the cushion against the investments in agricultural activities. அதான் கிராப் இன்சூரன்ஸ் சொல்றாங்க. அடுத்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ். மினிமம் பிரைசஸ் ensure minimum guaranteed income for the crops, thereby hedging them from market fluctuations. Guarantee of the buyer while cultivation of the crops means of financial given the sense of financial security to the farmer. Though high MSP for certain producers such as wheat and rice drives the farmers to take the safe side and thus shifts to cereal production or rather than fruits, vegetables, etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்னா என்ன? ஃபுட் ப்ராசஸிங் தான் சொல்யூஷன் எல்லாத்துக்குமான அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்யூஷன். நேற்று நம்ம கொஸ்டின்ஸ்ல 10 மார்க்லயும் இதே மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. Though value addition is it ensures not only better income but also long shelf life for the agro products. For the country like India, where the wastage is high and over 80% of the farmers are small and marginal with limited capacity, their income base can be enhanced through food processing. Income base அதிகப்படுத்தினா food processing sector develop ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. Give an account of the growth and development of the nuclear science and technology in India. What is the advantage of fast breeder reactor program in India?
நியூக்ளியர் சயின்ஸ்ல இந்தியால ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்றது ஹோமி பாபா. அவர் 3 ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல 1965ல இறந்துட்டாரு. லால் பகதூர் சாஸ்திரி இறந்த ஒரு 16th டே அன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. அதனால இந்தியாவில் நியூக்ளியர் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல செகண்ட் ஸ்டேஜ்லயே நம்ம இருக்கோம். தேர்ட் ஸ்டேஜ் நம்ம என்னதான் ட்ரையல் பேக்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரியாக்டர் தான் இருக்கு. ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான் நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் ஸ்டேஜ் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல நமக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டார்ஸ் இருக்காது. அதனால நம்ம ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்தியாவில ஒரே இடத்துல மட்டும் தான் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் பண்றோம். அது நம்ம காமினி கல்பாக்கம் மினி நியூக்ளியர் ரியாக்டர், கல்பாக்கம் ரியாக்டர்ல தான் பண்றோம். நியூக்ளியர் ரியாக்டர்ல தான் பண்றோம். இந்த ரியாக்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரா இருக்கனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது என்ன சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனா எல்லா ரியாக்டர்ஸும் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் கேட்கறாங்க. growth and development of nuclear science and technology, அது எப்படி advantages and fast breeder reactor program. இதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோம்னா uranium 238, uranium 235, plutonium, thorium இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் fuels. இது மட்டும் இல்லாம நியூக்ளியர் 123 அக்ரிமெண்ட் மூலமா யூஎஸ் இருந்து வாங்குறோம், இண்டோ ஜப்பான் நியூக்ளியர் டீல் மூலமா அவங்கள்ட்ட இருந்து வாங்குறோம். இதெல்லாம் இந்தியாவோட ஹிஸ்டரி. India's journey in the field of nuclear science and technology began with the formation of Department of Atomic Energy in 1954. Department of Atomic Energy 1954 ஆரம்பிச்சாங்க. The aim was to harness nuclear resources for peaceful purposes. India had to surpass the obstacle of technology denial by capable of nations. நமக்கு obstacles சர்பாஸ் பண்ணணும். அப்பதான் டெக்னாலஜி டினையல் தடுத்தாதான் இந்தியா வந்து வேகமா வளரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி 1954ல ஆரம்பிச்சப்பட்டது. In this background, 3-stage nuclear power program was formulated by Dr. Homi Bhabha in 1950s to secure countries' long-term energy independence. Though through use of the uranium and the thorium resource found in the monazite sands of the coastal regions of the South India. அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, the ultimate focus on the program is on enabling thorium resource of India to be utilized. thorium வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். இந்தியா கேரளாவோட மோனோசைட் சாண்ட்ல நிறைய அதிகமாக கிடைக்குது. இந்த மோனோசைட்ல இருந்து தோரியம் கிடைக்குது. தோரியத்தை வச்சு இந்தியா வந்து உருவாக்கணும். Ultimate focus of the program is enabling thorium resource of India to be utilized in meeting the country's energy requirements. Thorium is particularly attractive for India as it has not only around 1 to 2% of the global uranium resource. இந்தியாவில் என்னதான் இருக்கு, குளோபல்ல 1.1-2% வர தோரியம் ரிசோர்ஸ் தான் இந்தியாவில் இருக்கு. பட் அந்த லார்ஜஸ்ட் ஷேர்ஸ் ஆஃப் largest shares of the global thorium resource, all about 25% of the world's thorium resource ன்னு சொல்றாங்க. என்னன்னு கேக்குறாங்கன்னா, largest shares of global thorium resource வந்து 25% வந்து thorium resource வந்து இருக்குன்னு சொல்றாங்க. 3 stages adopted. First வந்து natural uranium fuel, அது வந்து pressurized heavy water reactor, PWHR ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது fast breeder reactor utilizing plutonium based fuel. Third வந்து advanced nuclear powered system for utilization of the thorium utilize பண்றது third. fast breeder plutonium. advanced nuclear power system third stage. அதுல thorium யூஸ் பண்ணாங்க. அந்த thorium வச்சு நம்மளோட இந்தியாவில் கிடைக்கக்கூடிய thorium வச்சு டெவலப் பண்றாங்க. அடுத்து, at present only stage 1 is operational and all 22 functional nuclear reactors in India belongs to the stage with the total capacity of 6,780 megawatt. At present, the fast breeder reactor program in India is carried by Indira Gandhi Center for Atomic Research Center, Kalpakkam, Tamil Nadu. இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்டேஜ் ஆபரேஷன் நடக்குது. 22 functional nuclear reactors in India belongs to the stage 1 தான் அப்படின்னு கொடுத்தாங்க. India fast breeder reactors program is carried out by Indira Gandhi Center for Atomic Research and Kalpakkam அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The advantage of the breeder reactor
is that it generates more fissile material than it consumes. Also, in the second stage, fast breeder reactor FBR would use plutonium-239 recovered by the plutonium processing spent fuel from the first stage. Spent fuel from the first stage and natural uranium. The technology can not contribute to the air pollution except during mining and processing of the uranium. டெக்னாலஜி வந்து எப்போதுமே பொல்யூஷன் கம்மி பண்ணும். பட் மைனிங் நடக்கும்போது ப்ராசஸிங் நடக்கும்போது யுரேனியத்தை பொல்யூஷன் வரதான் செய்யுது. ப்ரீடர் ரியாக்டர் யூசஸ் ஸ்மால் ஸ்கேல் கோர் யூஸ் பண்றாங்க, which is important to sustain chain reactions of the besides they do not even need moderators for slowing down of the neutrons. Fast breeder reactorனாலே நியூட்ரானை தடுக்கிறதுக்கு மாடரேட்டர் தேவைப்படாதது. அதான் fast breeder reactors. They use fast neutrons. Fast breeder reactors நமக்கு என்னன்னா நியூட்ரான்ஸ் ஃபாஸ்டா யூஸ் பண்ணணும். ஃபாஸ்டா யூஸ் பண்ணா நியூக்ளியஸை ஈஸியா நமக்கு வந்து டிவிஷன்ஸ் பண்ணலாம். டிவிஷன்ஸ் அதிகப்படுத்தினா ஃபாஸ்ட் breeder reactors நிறைய நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In fast breeder reactors, plutonium-239 undergoes fission to produce energy, while the uranium-238 present in the fuel transmutes to additional plutonium-239. Furthermore, once a sufficient amount of the plutonium-239 is built up, thorium will be used in reactor to produce uranium-233. This uranium is critical for the third stage. அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இந்த ஃபாஸ்ட் breeder ரியாக்டர்னா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. நியூட்ரான்ஸை தடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மாடரேட்டர் தேவைப்படாது. ஸோ ஃப்ரீயா மூவ் ஆகும் நியூட்ரான்ஸ், ரொம்ப ஃபாஸ்டா ப்ராசஸ் நடக்கும். இது ஹோமி பாபா உருவாக்குனது. இது ஹோமி பாபா அப்புறம் டிபார்ட்மெண்ட் பட்டாபிங் எனர்ஜி 1954 ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை முடிச்சுட்டா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 என்ன கேட்டிருக்காங்கன்னா, climate change is a global problem. How India will be affected by the climate change? How Himalayan and coastal states of India will be affected by climate change அப்படின்னு கேக்குறாங்க. climate changeங்கிறது பெரிய ஃபேக்டர். இடத்துல நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அதுக்கான அவேர்னஸ் உருவாயிருக்கு. நார்வேயின் பிரைம் மினிஸ்டர் தான் கிளைமேட் சேஞ்சை பத்தி பெரிய அவேர்னஸ் உருவாக்குனாரு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லி நீங்க வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டுறீங்க, இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சொல்யூஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் சொல்லி IPCC அப்படின்னு சொல்லி 1988 ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதை பேஸ் பண்ணி எல்லா கண்ட்ரிலையும் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி NAPCCன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அப்போ நார்வேயன் பிரசிடண்டா இருந்த பிரண்ட்லாண்டுங்கிறவரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிறதுக்கான டேர்மை காயின் பண்ணாரு. சஸ்டைன் டெவலப்மெண்ட்ங்கிற டேர்மை காயின் பண்ணவர் பிரண்ட்லாண்ட், நார்வேயோட பிரைம் மினிஸ்டர். அவரோட பேஸ் பண்ணி ரியோ டி ஜெனிரான்னு ஒரு ஊர்ல, பிரேசில்ல இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரால நமக்கு வந்து எர்த் சமிட் நடந்துச்சு 1992. அதுக்கு பேரு ரியோ எர்த் சமிட்னு பேரு. இன்டர்நேஷனல் லெவல் அக்ரிமெண்ட்ஸ் நடந்துச்சு. இந்த ரியோ எர்த் சமிட்ல நடந்த இன்டர்நேஷனல் அரேனால இந்தியா வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தோம். பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் 2015ல UNFCCC அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்தியா வந்து 2015ல கிளைமேட் டீல் நம்ம அசூரன்ஸ் கொடுத்தோம், நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், இதெல்லாம் பண்ண போறோம். 2021ல கிளாஸ்கோல நடந்த சமிட்ல மோடிஜி வந்து என்ன பண்ணிருக்காரு, 5 டார்கெட் கொடுத்திருக்காரு. 5 டார்கெட்னா என்னது, பஞ்சாமிர்த டார்கெட்னு பேரு. டீகார்பனைசேஷன் ப்ராசஸ்ல இந்தியா அதிகப்படுத்துறதுக்காக வேலைகளை பண்ணிருக்காங்க. இதே விஷயத்த எஜிப்தில் நடந்த COP27 நடந்த மீட்டிங்லையும் மோடிஜி பேசியிருக்காரு. இதெல்லாம் நடந்தா என்ன, குளோபலைசேஷன் தடுக்கப்படும். குளோபலைசேஷன் தடுக்கப்பட்டா என்வரான்மெண்ட் தடுக்கப்படும். என்வரான்மெண்ட் தடுக்கப்பட்டா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஒருவேளை என்வரான்மெண்ட் ப்ரிசர்வ் பண்ணாம விட்டோம்னா கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். கிளைமேட் சேஞ்ச்னா நார்மலா இப்ப இருக்கக்கூடிய பேட்டர்ன் சுத்தமா மாறி ரெயின்ஃபால் எப்போ வரும், அர்பன் ஏரியா ட்ராட் எப்படி வரும், ஹீட் வேவ்ஸ் எப்படி வரும்ங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அன்யூஷுவல் கண்டிஷன்ஸா இருந்து எக்கனாமியும் அக்ரிகல்ச்சரையும் என்வரான்மெண்ட்டையும் ரொம்ப டிசாஸ்டர்ஸா மாத்திரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒரு டெஃபினேஷன். சேஞ்ச் இன் ஆவரேஜ் வெதர் கண்டிஷன். Climate change is refers to the change in average weather conditions or the time variation of the weather with the context of longer term average conditions, which is the context of other longer term average conditions. Climate change has attracted
attention recently, particularly due to the changes of apparent from mid to late 20th century onwards, and it is attributed to largely to the increased levels of atmospheric carbon dioxide produced by the use of fossil fuel. Advantage fossil fuels அறியப்படுது fossil fuels மூலமா. அதுக்கடுத்து India due to its peculiar geography and development stage is one of the most vulnerable nations to the climate change. இந்தியாங்கிறது ரொம்ப முக்கியமான கண்ட்ரி, வல்னரபிள் நேஷனாகவும் இருக்கு. நமக்கு இந்தியன் ஓஷன் வந்து கிளைமேட் சேஞ்சினால அதோட மீன் சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்தியா வந்து 7500 கிலோமீட்டர் வந்து கோஸ்ட் லைன் இருக்கக்கூடியது, ஹைலி வல்னரபிளா இருக்கக்கூடியது. இந்தியா இஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்சிங் வார்மிங் கிளைமேட் அண்ட் எராட்டிக் மான்சூன். வார்மிங் கிளைமேட் இப்போ தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு. 2016 ஹையஸ்ட் வார்மிங் டெம்பரேச்சரா இருந்தது. ஸோ அது வந்து இன்னமும் எராட்டிக் மான்சூன்ஸா மாறுது. எராட்டிக் மான்சூன்னா மான்சூன் மழை பெய்யும் ரொம்ப அதிகமாக பெய்யும், வெயில் அடிச்சா ரொம்ப அதிகமாக பெய்யும், வெடிக்கும், இது மாதிரியா இருக்கு. இது ரொம்ப அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் சின்ஸ் த லாஸ்ட் 10 to 15 years. Droughts are expected to be more frequent in some areas. Drought ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சில இடங்கள்ல ரொம்ப கம்மியா இருக்கு. எஸ்பெஷலி இந்த நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் drought ரொம்ப கம்மியா பண்றதுக்கு அதிகமா நடக்குது. ஸோ இதை கம்மி பண்றதுக்கான கவர்மெண்ட் மெசேஜ் எடுக்கிறாங்க. ஜார்க்கண்ட் ஒடிசா தெரிவிக்கலாம். அடுத்து climate change is expected to have wealth in India, worsening the already high malnutrition and related health disorders such as child stunting with poor likely to be affected most severity. இதெல்லாம் climate changeல பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தியா வந்து climate changeோட இம்பாக்ட் டைரக்டா வல்னரபிள் செக்ஷன்ஸ் அடிக்குது. ரிச் பீப்புள்லாம் அவங்களோட வல்னரபிலிட்டியை வந்து பணத்தை வச்சு சரி பண்ணிடுறாங்க, கிளைமேட் சேஞ்சோட வல்னரபிலிட்டியை சரி பண்ணிடுறாங்க. புவர் பீப்புள் வல்னரபிலிட்டியா அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வல்னரபிலிட்டி டிஃப்ரெண்டா இருக்குமே, ஒரே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா, சுனாமி வந்தது, கோஸ்டல் ஏரியா ஃபுல்லா அஃபெக்ட் ஆனிச்சு. பட் சுனாமில கோஸ்டல் ஏரியால நிறைய கோஸ்டல் ஹவுசஸ் வில்லாஸ் கட்டி வச்சிருக்காங்க, பயங்கர பக்கா ஹவுசஸ்ல இருக்கக்கூடிய கம்மி. பட் அதே ஹட்ஸ், வில்லேஜ் ஹட்ஸ் வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸ் கூடிய ஸ்மாலஸ்ட் ஹட்ல சுனாமில பயங்கரமா அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அடுத்து பாருங்க, பாசிபிள் அஃபெக்ட் ஆன் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ். ஹிமாலயன் சேஞ்சனால ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, வித் ரைஸ் இன் ஆவரேஜ் டெம்பரேச்சர் மோஸ்ட் ஹிமாலயன் கிளேஷியர்ஸ்னா நமக்கு ஐஸ் ராக்ஸ் இருக்கு. கிளேஷியர்ஸ் ஹாவ் பீன் ரிட்ரீட்டிங் ஓவர் த பாஸ்ட் செஞ்சுரி. கிளேஷியர்ஸ் வந்து ரிட்ரீட் ஆகிட்டே இருக்கு. They have 7 severe impact on the delicate Himalayan technology. The members of the glaciers and the loss of the snow cover the Himalayas is expected to threaten the stability and reliability of the northern India. Primarily places led to river system, particularly major river system like the Antas, the Ganges and the Brahmaputra. Indus, Brahmaputra, Ganges, the major Brahmaputra system. இது வந்து கிளேஷியஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இப்போதுமே ஹிமாலயஸோட ஆரிஜினேட் ஆகிறதெல்லாம் கிளேஷியஸ்ல தான் வரும். அதுக்கு அடுத்து பாருங்க, கங்கா வந்து கங்கோத்ரி, யமுனா வந்து யமுனோத்ரி, பிரம்மபுத்திரா, இண்டஸ் வந்து ரெண்டுமே வந்து மானசரோவர் லேக்ல ரெண்டு சைட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. This will adversely impact the ecology. This will adversely impact the ecology, livelihood and overall economy of the Himalayan states. இதுதான் டிட்டர்மைன் பண்ணுது. அடுத்து பாசிபிள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கோஸ்டல் ஸ்டேட்ஸ். கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல நல்ல பிரச்சனை இருக்குன்னா, இந்தியா வந்து அதான் சொன்னேன் 13 ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்தியா இஸ் க்ளோஸ் டு த ஈக்வேட்டர் வித் த சப்கான்டினென்ட் would see much higher risen in a sea level in competition to higher altitude, and most coastal states will face the heat of the climate change சொல்லியிருக்காங்க. ஹையர் ஆல்டிடியூட்ல டெம்பரேச்சர் நார்மலா குறையும், ஆனா இப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. கல்கட்டா அண்ட் மும்பை, both densely populated cities are particularly vulnerable to the impact of the sea level rise. Tropical cyclones are particular riverine floodலாம் அங்க பெருசா நடக்குது. Sea level rise and
surges would lead to seawater intrusion in the coastal areas, impacting agriculture, degradation, groundwater reality, and contamination of the drinking water. இதெல்லாம் இருக்கும். Ground water depletion நடக்கும். கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் ஆனாலே சீ வாட்டர் வந்து உள்ள இன்க்ளூட் ஆகும். சீ வாட்டர் இன்க்ளூட் ஆனாலே நமக்கு வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ட்ரிங்கிங் வாட்டர் பீப்புள் அஃபெக்ட் ஆகும். இது மட்டும் இல்லாம ஃப்ளட் நடக்கும், டிராபிக்கல் சைக்ளோன் நடக்கும், சீ லெவல் ரைஸ், இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. Sea level rise and storm surges would lead to saltwater intrusion in the coastal areas, impacting agriculture and degrading the groundwater quality of the and the contamination of the drinking water. இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, being one of the most vulnerable countries in the climate change, it is high time that India should make corrective and mitigating actions to cope up with the upcoming challenges of the climate change. கிளைமேட் சேஞ்ச் வரும்போது இந்தியா வந்து இவ்வளவு வல்லரபிலிட்டியில இருக்கு. இந்த வல்லரபிலிட்டியில நம்ம நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த டெவலப்மெண்ட் வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்டா இருக்கு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் டெவலப்மெண்ட், இதெல்லாம் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஆர்டிகல் அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல 13 பேஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 13 பேசுது. 14, 15 அதை பத்தி தான் லைஃப் பிலோ த ஓஷன், லைஃப் ஆன் த லேண்ட், இது மாதிரி எல்லாம் நிறைய பேசுறாங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்காம என்விரான்மெண்ட் ப்ரிசர்வ் பண்ணது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். Sea level rise and storm surges would lead to saltwater intrusion in the coastal areas, especially agriculture, degrading groundwater quality and contamination of the drinking water. Being one of the most vulnerable countries to climate change, it is high time that it should take conducive work and mitigating the actions to cope up with the upcoming challenges in the climate change. Technology மூலமா ஈஸி ப்ரொடெக்ட் பண்ணி இயர்லி ப்ரொடிக்ஷன் பண்றதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அடுத்த क्वेश्चन நம்பர் 19 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. On 2004 tsunami brought havoc on 14 countries including India. 2004 tsunami disaster management क्वेश्चन பத்தி கேட்டிருக்காங்க. சுனாமிங்கிறது ஒரு டிசாஸ்டர். Discuss the factors responsible for occurrence of the tsunami. சுனாமியா நடக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சுனாமிங்கிறது ஒரு கடல்ல நடக்கக்கூடிய எர்த்குவேக் இன்ட்ரூஷனால வரக்கூடியது. அண்டர்சி எர்த்குவேக் நடக்கிறதுனால அதோட வைப்ரேஷன்ஸ் இங்க வரும். அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் லைஃப் அண்ட் எக்கனாமி இந்த லைட் ஆஃப் த கைட்லைன்ஸ் ஆஃப் த NDMA 2010. NDMA வந்து பீரியாடிக்கலா கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 மூலம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அது வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. NDMA சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. ஸ்டேட்டுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் SDMA சொல்லுவாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் DDMA, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க ப்ராப்பரா கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. 2010 பத்தி கேட்டிருக்காங்க. Describe the mechanism for preparedness to reduce the risk during the such event ன்னு கேட்டிருக்காங்க. ப்ரிப்பேர்னஸ்க்கு ரிஸ்க் எடுக்கிறதுல என்னெல்லாம் தடுக்கிறதுக்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. On December 26, 2004, the gigantic tsunami waves generated due to great undersea earthquake of the coast of Banda Aish, northern Sumatra, Banda Aish. The earthquake occurred along a thrust fault in a subduction zone where the Indian tectonic places was going below the overriding permission plate. As a result, the ocean floor broke and there was a vertical displacement of the people 15 to 20 meters along the fault, causing large scale displacement of the water or this generating the tsunami waves. Tsunami waves ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா வந்துச்சு அப்படின்னு கேட்டா 2004 வந்ததுக்கான காரணம் இந்தோனேஷியா பக்கத்துல இருக்கக்கூடிய சுண்டா லேண்ட்ல எர்த்குவேக் இருக்கு. அது வந்து ஒரு சப்டக்ஷன் சோனு. கரண்ட் அதாவது லேண்ட் ஓஷன் சப்டக்ஷன், லேண்ட் ஓஷன் சப்டக்ஷன், லேண்ட் ஓஷன் சப்டக்ஷன் நடக்குது. கான்டினென்ட் ஓஷன் சப்டக்ஷன். இந்த சப்டக்ஷன் நடக்கும்போது ஒரு இது சப்மர்ஜ் ஆகுது, இன்னொன்னு எமர்ஜ் ஆகுது. அதுல ட்ரிம்மர்ஸ் வருது. அது பேரு எர்த்குவேக்னு பேரு. அண்டர்சி எர்த்குவேக் நடக்குது. அதோட எர்த்குவேக்னால மேல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வேவ்ஸ் வந்து ரிங்கிள்ஸ் வருது. இந்த ரிங்கிள்ஸ் வந்து சுனாமியா வருது. இந்த சுனாமிஸ் வந்து இந்தியால அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
Typically, for an average ocean depth of 4 kilometer, like in Indian Ocean, Bay of Bengal region, the spread of the tsunami waves can go up to 720 km per hour. 720 km per hour, or about the speed of the jet airline. Jet airline la மாறுது. As the tsunami waves approach the shore, the water depth becomes shallower. Tsunami waves வரும்போது water depth வந்து ரொம்ப shallow மாறுது. Water slow down ஆகுது. Wavelength becomes shorter. Wavelength கம்மியா இருந்தாலே frequency அதிகமாயிரும். எப்போதுமே wavelength frequency inversely proportional to each other. Wavelength கம்மியானா frequency அதிகமாகும், பவர் அதிகமாகும். பவர் அதிகமானா waves வந்து gain larger amplitude and heights and become the destructive. Ripples நிறைய நடக்குது இல்ல, நம்ம குளத்துல நடுவுல போட்டோம்னா நம்ம ரிப்பிள்ஸ் இருக்கு. ஏன் குளத்துக்கு நடுவுல அந்த ரிப்பிள்ஸ் வந்து சாதாரணமாகவும் கரைக்கு வரும்போது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள போடுற ரிப்பிள்ஸ் வந்து ஒரு வேவ் கிரியேட் பண்ணுது. அந்த வேவ் வந்து குளத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரிப்பிள்ஸுக்கும் லேண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகம். அதனால வேவ் லென்த் அதிகம், ஃப்ரீக்வன்சி கம்மி. அது கரைக்கு வர 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 ரிப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லேண்டுக்கு வர 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 டிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டு இருக்கும், லேண்டுக்கும் வாட்டருக்கும் மேல சர்ஃபேஸுக்கும். அதனால வேவ் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். வேவ் லென்த் கம்மியா இருக்கனால ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் புரிஞ்சுக்கணும்னா ஒரு சைக்கிள் பூமிக்கு போயிட்டு தொட்டு வரணும், நடுவுல இருக்க போகும்போது அதோட வைப்ரேஷன் வந்து லேண்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும். அதனால அதிகப்படியான எனர்ஜி தேவை, ஃப்ரீக்வன்சி கம்மியாயிரும். அதுவே லேண்டு கம்மியாக 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 ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு குறைஞ்சு வேவ் லென்த் குறைஞ்சு குறைஞ்சு வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாயிட்டே வரும். அதனாலதான் ஷோர் லைன்ல ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமா இருக்கு. அதனாலதான் அலைகள்ல வந்து கடல் கரையில மட்டும் அடிக்குது, கடலுக்குள்ள அலைகள் அடிக்கிறது நமக்கு தெரியறது இல்ல. டைப்பிக்கலி ஆவரேஜ் ஓஷன் டெப்த் ஆஃப் 4 kilometer like in the Indian Ocean, Bay of Bengal region, the speed of the tsunami waves goes up to 720 km per hour. Speed of the tsunami வந்து 720 km per hour or about the speed of jet airliner. Jet airline எவ்வளவு ஸ்பீட்ல வருதோ அந்த அளவுக்கு ஸ்பீட்ல சுனாமி வருது. As the tsunami waves approach the shore, the water depth becomes shallower. கம்மியாகுது. Wavelength becomes shorter and waves gain larger amplitude and heights and become destructive. Effects of the life and the economy. Tsunami waves destroy the boats, buildings, bridges, car, trees, telephone lines, power lines, and just about anything else in their way. Once the tsunami waves have knocked down the infrastructure on the shore, they have continued to travel for several miles inland. அப்படியே வேவ் வந்து ரெண்டு டைரக்ஷன்லயும் போகும். அதாவது கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி பேரலல் நடக்கும். இன்னொன்னு வெர்டிக்கலா அப் டவுன் போகும்போது ரெண்டு டைரக்ஷன்லையும் வெர்டிக்கல் ப்ளஸ் ஹரிசாண்டல் ப்ரெஷர் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. In addition to the destructions of the human construction, tsunami destroy the vegetation such as trees, resulting in landslide, and coastlines they slip into the sea as a deep root system that previously held land in place or ripple out. Land வந்து ripple outல மாட்டிக்குது. ஸோ இதுக்கு தான் என்ன பண்றாங்க, கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. NDMA 2010ல கைட்லைன் கொடுக்குறாங்க. NDMA சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். ப்ரிப்பேர்னஸ் இன் த லைட் ஆஃப் த NDMA கைட்லைன்ஸ். In 2004, tsunami prompted NTMA to formulate tsunami risk management guidelines to routinely interagency roles and responsibilities. Interagency roles and responsibilities. Tsunami risk preparedness, mitigation and response. Tsunami led preparedness, mitigation, response. In order to risk the tsunami, it is pertinent to explore options for effective disseminations of the tsunami alert and warning messages generated by INCOIS. INCOIS அப்படிங்கிறது ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிசெமினேஷன் சென்டர். அவங்க வந்து இயர்லி வார்னிங் முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஃபோர்காஸ்ட் பண்ணி அவங்க சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. டு த கன்சர்ன்ட் ஏஜென்சிஸ் அண்ட் கோஸ்டல் வல்னரபிள் கம்யூனிட்டிஸ் exposed to tsunamis in a coordinated manner. Structural mitigation measures and envisaged in the guidelines give a brief guidance on design and construction of the new structure, as well as strategies for protecting the lifeline and priority structure from tsunamis along the sea front. Tsunamis on the sea frontல பண்றதுக்கு வசதியா இருக்கு. A robust
techno-legal regime through the efficient land use. Techno-legal regime through the efficient land use practices, bio-sealed shelter-built plantations and mangrove regenerations with the community involvement will also help towards the cause. அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னோம். இந்த 2004 சுனாமி வந்தனால தான் 2005ல NDMA ஆக்ட் கொண்டு வந்தாங்க, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் படி 2006ல NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு ஃபண்டு கொண்டு வந்தாங்க. இது இந்தியா லெவல்ல ஒரு ஆர்கிடெக்சரை உருவாக்குறாங்க. அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கிடெக்சரா இருந்துச்சு, டிசைன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பா இருந்தது. நேஷனல் லெவல்ல ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் இருக்கக்கூடியதா இருக்கும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம். பட் NDMAங்கிறது பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல வச்சாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல SDM ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொன்னாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி உருவாக்குனாங்க. எல்லா இடத்துலயுமே ரெஸ்கியூ ஃபோர்ஸஸ் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸஸ் பண்றாங்க. இந்தியாவில இதுக்கு ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல நிறைய இருக்கு. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், CRPF, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. இந்த பாசோசோர்ல இருந்து இவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் 19. அதோட அந்த கொஸ்டினுக்கு கேட்கிற கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஆன்சர்ஸ் மேக் பண்ணி நம்ம எழுதுறதுதான் இதுக்கு ரைட்டா இருக்கும். இதுக்கு கொஸ்டின் நம்பர் 19 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Mob violence is emerging as a serious law and order problem in India. Mob violence-ங்கிறது பெரிய serious law and order crisis இருக்கு. By giving suitable examples, analyze the causes and consequences of such violence. Mob violence இந்தியால இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுமே நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா நம்ம ஹேராம் படத்துல காமிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னா நடத்திருப்பார். ஆகஸ்ட் 16, 1946 அன்னைக்கு இந்தியா பார்ட்டிஷன் டிவைட் ஆகிறப்போ பாகிஸ்தான் ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. பாகிஸ்தான் ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் அங்க எப்படி நடக்க போகுது அப்படிங்கறது அவங்களோட வேலையா இருந்துச்சு. மாப் வயலன்ஸ்ங்கிறப்ப என்ன நடக்குன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் டார்கெட்டை தாண்டி காமன் ஐடியாலஜில காமன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு இடத்துல கேதர் ஆகுவாங்க. அவங்களோட காமன் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு இல்ல காமன் இன்ட்ரெஸ்டை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு மீடியமா வயலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா மாபு ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக் அனிமல் மாதிரி இருப்பாங்க. அந்த ஜெய்ஜாண்டிக் அனிமல் ஒவ்வொருத்தரும் மாபு காமன் ஐடியால இருக்கனால மியூச்சுவல் ஹார்மோனியோட மியூச்சுவல் கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டா இருக்கும். பட் அன்பிளான்டா இருக்கும். வயலன்ஸ் மட்டும் தான் அவங்களோட வேலையா இருக்கும். இது பெரிய பிரச்சனையா மாறிடும். இது ஒரு வைப்ரேஷன், ஒரு மைண்ட் செட், மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கும். அந்த மொமெண்டம்ல எல்லாருமே மாட்டிப்பாங்க. அந்த மாப்ல எல்லாருமே சென்சிட்டிவா இருப்பாங்க, வெரி எமோஷனலா இருப்பாங்க. ஸோ இது மாப் வயலன்ஸ்ங்கிறது இந்தியாவோட பெரிய த்ரெட்டா இருக்கு. ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் there has been increasing the incidence of the loss of life and property due to the mob violence. Loss of life and mob property, whether it be in Jharkhand over numerous of child kidnapping. Jharkhandல child kidnapping நிறைய நடக்குது. உத்தரப்பிரதேசத்துல ராஜஸ்தான்ல cow vigilantism அப்படிங்கிறது முஸ்லிம்ஸுக்கு அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஸ்லாட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல நடக்கக்கூடிய cow vigilantism இருக்கு. In Kashmir, by the violent crowds over reservations by Jats in Haryana, mob violence can ஜாட் கம்யூனிட்டிங்கிறது ஒரு கம்யூனிட்டி. அவங்க அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி. அவங்க ரிசர்வேஷன் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய ரிசர்வேஷன் ஜாட்ல வயலண்ட் கிரௌடு அவங்க மீட் பண்ணக்கூடிய பிரச்சனை இருக்கு. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்ம தெரியும் செப்பரேட்டிஸ்ட் இருக்கக்கூடிய வயலன்ஸ். அந்த ஹிந்துத்வா பேசக்கூடியவங்க UP, ராஜஸ்தான், பீகார் இந்த ரீஜன்ல ஹிந்துத்வா பேசிட்டு அங்கே வயலன்ஸ் நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. Mob violence can be seen as the reflections of the displacement of the responsibility by the state. ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கவர்மெண்ட் பீப்புள் எதிர்பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் செய்யல, அப்ப நாங்களே டிசிஷன் எடுத்துக்கிறோம், நாங்களே சொல்யூஷன் கொடுக்குறோம், நாங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், கவர்மெண்டோட செய்ய வேண்டியதை மாபே செய்ய போறதுதான் நாங்க ஒரு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி பை த ஸ்டேட், கவர்மெண்ட் செய்யாத வேலையை பீப்புள் செய்யறது, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதப்போ நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி which blames the people for taking the law in their own hands. லாவை அவங்களே எடுத்துக்கிறது and by citizens who justify their action on the
inaction on the state inaction அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Causes for increasing the mob violence. Mob violence-க்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா மோட்டிவேட்டட் ரூமர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸ்ப்ரெட் த்ரூ த சோஷியல் மீடியா which acts as an anonymous force multiplier. அடுத்து climate impunity. Mob violence and vigilantism happens people because criminals expected to get away with it. Yet deterrence is not perceived to be credible, especially when policemen are rendered as mere by the standards at the scene of violence. Standards at the scene of the violence. General erosion of the law and order situation. Inadequate response to social disorder and its inability to aggressively prosecute those involved in the vigilant killings further encourages mob violence. Gender erosion. Law and orderல பெரிய பிரச்சனை இருக்குது. ஜெண்டர் அது விமனை தான் டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. கிளைமேட் இம்யூனிட்டி. மாப் வயலன்ஸுங்கிறது அவங்களுக்கு ஃபேவரபிள் கிளைமேட் வந்து ரெயின்ஃபால் இருக்க இடத்துல இவங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பரா இன்ஷூர் பண்ண முடியாது. அதனால அந்த இடத்துல ஒரு டிட்டரண்டா இருப்பாங்க. போலீஸ்மேன் வந்து அவங்களால இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய டைம் இது. ஜெனரல் எரோஷன் ஆஃப் த லா அண்டர் சிச்சுவேஷன், inadequate response to social disorder and its inability to aggressively prosecute those involved in the vigilant killings further encourage the mob violence சொல்லியிருப்பாங்க. அடுத்து சைலன்ஸ் பை த சொசைட்டி. தப்பு நடக்கும்போது எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லை எல்லாரும், அது அப்படியே அமைதியா வேடிக்கை பார்க்கறதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா சொசைட்டி சைலன்ஸா இருக்கும்போது மாப் வயலன்ஸுக்கு ரொம்ப சாதாரணமாயிடும். பீப்புள் ஹூ ஆர் மியூட் விட்னஸஸ் டு சச் இன்சிடென்ட். மியூட் விட்னஸ் ஐ விட்னஸ் பார்த்திருப்போம், அதை மூடிட்டு என்ன பார்த்துட்டே இருப்பாங்க. ஆர் ஜஸ்ட் அஸ் ரெஸ்பான்சிபிள் வென் தே ஸ்டே அவே from expressing their disapproval to such incidents for fear of being caught in the crossfire நடக்கும்போது நடக்கும். இதுக்கு வந்து முதல்ல ஃபியர் இல்லாம இருக்கணும். ஃபியர் இருந்துச்சுன்னா அவங்களால மாபை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மாபுங்கிறது அந்த ஃபியர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் இருக்கும். மாபு பண்றவங்க, வயலன்ஸ் பண்றவங்க வந்து ஃபியர் இல்லாத வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எப்போ ஃபியர் வருதோ அவங்க அந்த வேலைகளை செய்ய மாட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சைலன்ஸ் பை இந்த மூணு காசஸ் வந்து மூணு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ரூமர், அப்புறம் ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது சோசியல் மீடியா அனானிமஸா பரவுது. ரெண்டாவது கிளைமேட் ஆஃப் இம்பியூனிட்டி, தப்பு பண்றதுக்கான சூழல் எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த கிளைமேட் ஆஃப் இம்பியூனிட்டி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மூணாவது விஷயம் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எரோஷன் ஆயிடுச்சுன்னா இருக்கும். அடுத்து சைலன்ஸ் பை த சொசைட்டி வந்து சைலன்ஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள இது மாதிரியான வேலைகள்ல பண்ணுவாங்க. Consequence of increasing the mob violence. There is a deficit of the justice when incidents of lynching across the states happen without those responsible being held accountable. Deficit வந்து ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப டெபிசிட்டா இருக்கும். எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா லிஞ்சிங் நடக்கும். டைரக்டா நம்மளே எடுத்து டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி நடக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா யாரு ரெஸ்பான்சிபிள் யார் அக்கௌண்டபிள் அப்படிங்கிறப்போ யாரையுமே காமிக்க முடியாது. மாபு மொத்தமா கூட்டமா செஞ்சு செய்யும் போது பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. தெர் இஸ் a perversion of democracy. ஒரு டெமோக்ரஸி மேல ஒரு பெரிய வெறுப்பு வக்ரம் இருக்கனால அதுக்கு மேல மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து who confers upon the people on absolute monopoly on violence. பீப்புளே நாங்க தான் மோனோபொலி, நாங்க எடுக்கிறதான் டிசிஷன், மெஜாரிட்டேரியன் மைண்ட் செட்ல அவங்க போயிடுவாங்க. Mob violence threatened the very existence of dignified and meaningful existence of India enshrined in the fundamental rights. Right to life, Article 21 கீழ இருக்கக்கூடிய ரைட் டு லைஃபுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கக்கூடியது இந்த மாபு வந்து ஹியூமன் பீயிங்கோட லைஃபை நம்ம காலி பண்ணுது. அது ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மாபு வயலன்ஸை பத்தி சொல்லணும். அடுத்து therefore there is a need for comprehensive police reform. There is a need for comprehensive police reform and efficient criminal justice delivery system which acts as a deterrence to the people from restoring to the mob violence in the name of justice. mob violence நடக்கிறதுல இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணணும். ப்ரிவென்டிவ் தான் ரொம்ப முக்கியம். கியூரேட்டிவ்ங்கிறது நமக்கு எனாஃப் டேமேஜ் டன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கியூரேட்டிவா இருந்தா என்ன, கியூரேட்டிவா இல்லாண்டி என்ன அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கான மெஷர்ஸ்ல நம்ம கண்டினியூஸா ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் இந்தியா வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். மாப் வயலன்ஸை பத்தி
நிறைய தியரிஸ் இருக்கு. மாப் வயலன்ஸை பத்தி இன்னைக்கு எடுத்தாலும் நிறைய தியரிஸ் இருக்கு. அந்த தியரிஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மாப் வயலன்ஸுக்கு வந்து முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்காது. யாரு நல்லவன் யாரு கெட்டவன் தெரியாது. அவங்களோட ஐடியாலஜிக்கு எதிரவன் கெட்டானவன் தான் நினைப்பாங்க. இன்னொன்னு வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. எல்லாருமே எதிரிகள் தான். இவங்களை பாவம், இவங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு நல்லது அப்படின்னு தெரியாது. இன்னொன்னு, மாபுக்கு பிளைண்ட் ஃபாலோ ஒபீடியன்ஸ், அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ், அன்கொஸ்டினபிள் ஒபீடியன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அன்கொஸ்டினபிள் ஒபீடியன்ஸ் இருக்கனால எந்த இடத்துலையும் அவங்களால இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா திங்க் பண்ண முடியாது. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய சாபக்கேடு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் நிறைய எடுக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கணும். இப்போ மாப் வயலன்ஸ்ன்னு கேட்டா இந்தியாவில் எப்பப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, முதல்ல நடந்தது இந்தியா இண்டிபெண்டன்ஸுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நமக்கு நடந்த டைரக்ட் ஆக்ஷன் டே. ஹீரேம் படத்துல காமிச்சிருப்பாங்க. பெங்கால்லையும் வெஸ்டர்ன் பிராண்டியர், நார்த் வெஸ்டர்ன் பிராண்டியர் ப்ராவின்ஸ்லயும் நடந்த இன்சிடென்ட்ஸ் ரொம்ப மோசமான இன்சிடென்ட் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1977ல இந்த எமர்ஜென்சி நேரத்துல அங்கங்க நடந்த வைலன்ஸ். அப்புறம் இந்திரா காந்தி அசாசினேஷன் நடந்ததுக்கு அப்புறம், இந்திரா காந்தி சீக்ஸ் எல்லாம் அசாசினேட் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க சீக்ஸுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய மாப் வைலன்ஸ். அந்த பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து சீக்ஸ டெல்லியில ஒரே நாள்ல 3000 பேரை கொண்டாங்க. ஒரு கிரேட்டஸ்ட் மாஸ் வயலன்ஸ், ஒரு பெரிய டெரரிசம். அது டெரரிசம் அகைன்ஸ்ட் த ஒரு பர்டிகுலர் ரிலிஜன். ரொம்ப 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 மோசமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா, கவ் விஜிலண்டிசம் சொல்லி உன்னாவுல நடந்தது. உத்தரப்பிரதேசல உன்னாவுல ஒரு வீட்டுல இருக்கக்கூடியவங்கள மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள அடிச்சு கொண்டுட்டாங்க. இது மாதிரியான மாப் வயலன்ஸ் எல்லா இடத்துலயும் நடக்குது. மாப் வயலன்ஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லிட்டு மொத்த கும்பலும் சேர்ந்து ஒருத்தனை கட்டி வச்சு அடிப்பாங்க. எல்லாரும் நானும் அடிச்சிட்டேன்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் அடிக்கும். நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. ஸோ இது மாதிரியான வயலன்ஸ் ரொம்ப தப்பு. வயலன்ஸ் பண்றவங்களுக்கு பயம் வரணும். வயலன்ஸ் பண்றவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு மக்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயமும் நடக்கணும். அப்பதான் அந்த சொசைட்டில நடக்கும். லா அண்ட் ஆர்டரை இன்ஷூர் பண்ணணும். இதுக்கு ப்ராப்பரான டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது, ஐ விட்னஸ் கலெக்ட் பண்றது, சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்றது, மக்களுக்கு முதல்ல வயலன்ஸ் மேல இருக்கக்கூடிய கான்பிடன்ஸை போக வைக்கணும். ஜஸ்டிஸ் மேல, லா அண்ட் ஆர்டர் மேல இருக்கக்கூடிய லா மேல ஒரு கான்பிடன்ஸ் வர வைக்கணும். இதெல்லாம் பண்றதுனால இந்தியா வந்து இதுக்கான வேலைகளை பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The scourge of terrorism is a grave challenge to the national security. What the solution to is suggested to curb the growing menace? What are the major sources of the terrorist funding in India? முதல்ல டெரரிசம்ங்கிறது இந்தியால 3 இடத்துல டெரரிசம் இருக்கு. ஸ்பெஷலா எடுத்தோம்னா, ஒண்ணு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய செப்பரேட்டிசம், அடுத்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி, அடுத்து ரெட் கேடர் நக்சலைட் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் டெரரிஸ்ட் இருக்கக்கூடிய ரீஜன். இது 3 டெரரிசம், பெரிய டெரரிசம். ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபண்டிங். இப்போ நார்த் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய டெரரிசம் அது வந்து எத்தனிக் ரிலீஜன்னால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் வந்து ஃபண்ட் பண்ணி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல ஆர்கனைஸ்டு கிரைம்ல ஈடுபடுற வர்றாங்க. இதுவே வெஸ்டர்ன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேட் ஃபண்டர்ஸ் வந்து பண்றாங்க. ரெட் கேரடர்ல இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் நக்சல்ஸ் பண்ணக்கூடிய டெரரிசத்துக்கு யார் பண்றா அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து கிரவுண்ட் லோக்கல் பீப்புளோட கம்யூனிட்டிஸோட சப்போர்ட் இருக்கு. ஐடியாலஜிக்கல் சப்போர்ட்டர்ஸ், அதாவது அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியாலஜிக்கல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட்ஸ்ல இருந்து என்ன வரைக்கும் நக்சலிசத்துக்கு மேல அஃபிலியேஷன் இருக்கவங்க, சிம்பத்தைசர்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் இந்தியால டெரரிசத்துக்கான ஃபண்டு. இதே டெரரிசத்தை வேற ஐடியாலஜி படிச்சு கிளாசிஃபை பண்ணோம்னா, ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம், நான் ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம். இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்மளோட எனிமி கண்ட்ரிஸ் எல்லாது டெரரிசத்தை இந்தியாவுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்றதுக்கு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே ஃபண்டிங் பண்ணி இந்தியாவுக்குள்ள டெரரிசம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தான் வந்து ISIS டெரரிஸ்ட கொடுக்குது, முஜாஹிதீன் டெரரிசத்தை கொடுக்குது. இது மாதிரியான டெரரிசம் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய டெரரிசமா இருக்கு. நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு கேட்டா, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தங்களோட ஐடியாலஜியை வின் பண்றதுக்காக இந்தியாவில அவங்களே ஒரு குரூப்பா ஒர்க் பண்ணி டெரரிசத்தை ப்ரமோட் பண்றாங்க, மூவ் பண்றாங்க. இது ஒரு பெரிய
த்ரெட்டா இருக்கு. இது இப்போ காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இது வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு எல்லா விதத்திலையும் பிரச்சனையா இருக்கு. அவங்க எல்லாருமே கொஸ்டின் கேட்கறது டெமோக்ரஸியில எலெக்டட் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசிஸ்க்கு அகைன்ஸ்ட் தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. சொல்யூஷன்ஸை தங்களோட ஐடியாலஜியல் விக்டரியை எதை பாக்குறாங்கன்னா எந்த மீன்ஸ் இருக்காங்கன்னா வயலன்ஸ் மீன்ல தான் பாக்குறாங்க. வயலன்ஸ் இல்லாம அவங்களால எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்க. இந்தியா ஹாஸ் பீன் ஹிட் பை டெரரிசம் சின்ஸ் த லாங் டைம். In 1993 பாம்பே பிளாஸ்ட், பாம்பேல பெரிய பிளாஸ்ட் நடந்தது. அடுத்து அட்டாக் ஆன் பார்லிமெண்ட் 2011ல மிகப்பெரிய பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது. அடுத்து 26/11 மும்பை அட்டாக், ட்வின் தாஜ்மஹால்ல இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டல் அட்டாக், 26/11 மும்பை அட்டாக், பத்தான்கோட் அட்டாக், இது மாதிரி டெரரிஸ்ட் நிறைய நடந்துட்டே தான் இருக்கு எக்ஸெட்ரா. In view of such attacks, it becomes the imperative for India to check the rising menace. Further following steps can be taken. டெரரிசத்தை எண்ட் பண்ணனும். ரீசன்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இன்ட்ரோடக்ஷன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. First, ensure coordination among the intelligence and security agencies to check the infiltration and terror activity. ஆனா நிறைய கோஆர்டினேஷனே நடக்கல. 2008 மும்பை அட்டாக்கு அப்புறம் தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஸ்டேட்ஸ் போலீஸ்ங்கிறது ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சுன்னா ஸ்டேட் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணுமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது. அதனால இதை இன்டகிரேட் பண்றதுக்கு என்ன ஏன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஷூர் கோஆர்டினேஷன் கொண்டு வரணும். அதுக்கு அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2, எம்பவரிங் அண்ட் என்கேஜிங் வித் சிவில் சொசைட்டி and local communities can help in countering the radicalization and to stop the spread of violent extremism. Violent extremism அதிகப்படுத்தணும். எம்பவரிங் அண்ட் என்கேஜிங் சிவில் சொசைட்டி அதிகப்படுத்தணும். அவங்களோட என்கேஜ் ஆகினா லோக்கல் கம்யூனிட்டிஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். லோக்கல் கம்யூனிட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட ரேடிகலைசேஷன் வந்து ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து given the important role of educational establishment in promoting the value of non-violence. Value of non-violence, ahimsa பத்தி தெரியணும்னா முதல்ல எஜுகேஷனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ், கோஎக்ஸிஸ்டன்ஸை அதிகப்படுத்தணும், டாலரன்ஸ் அதிகப்படுத்தணும். Education must feature the prominently in counter radicalization programs. இது அதிகப்படுத்தணும். இதுதான் நம்மளோட வேலையா இருக்கு. Several initiatives that promotes alliance of civilizations and intellectual dialogue must be promoted to counter terrorism. For instance, Rashtriya Ekta Divas celebrated on 31st October promote the unity in India. Rashtriya Ekta Divas அப்படின்னு சொல்லி இந்தியால யூனிட்டி உருவாக்குறது October 31 இவர் கொண்டாடுறாங்க. இந்திரா காந்தி அசாசினேட் பண்ண டே. ஸோ அதனால யூனிட்டி இன்டெகிரிட்டி உருவாக்குறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து enhancing security presence along the international boundaries and seal the porous borders மூலமா இந்தியாவுக்குள்ள டெரரிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷனை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் இதுக்கான வேலைகள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து undertaking the policies to tackle the economic and social inequalities will help in deterring the disgruntled youth from being lured towards terrorism. நிறைய பேரை டெரரிசம் வந்து ரெக்ரூட் பண்றாங்க, அட்ராக்ட் பண்றாங்க. டெரரிசத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட டெரரிசம் வந்து நாட்டை காப்பாத்தும், ஐடியாலஜியை காப்பாத்தும், ரிலீஜனை காப்பாத்தும், லாங்குவேஜை காப்பாத்தும். இன்னொன்னு, நீங்க ஹோலி வார் பண்ணுங்க, உங்களோட ஐடியாலஜிக்கு ஹோலி வார் பண்ணணும், நீங்க பண்ணாதான் நீங்க உங்களோட லைஃப்ல வந்து ஒரு லெசன் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி பண்றாங்க. அப்போ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, undertaking policies to tackle the economic and social inequalities will help in deterring distinguished youth. இது கிரீவன்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இங்க ரிச்சுக்கும் புவருக்கும் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி, புவர் பார்த்துட்டு ஈஸியா டெரரிசத்துல தங்களை டெடிகேட் பண்ணிக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையா மாறுது. Terrorist organizations have successfully taken advantage of the great benefits of the internet. இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா, இதுக்கு முன்னாடி நார்மல் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. இப்போ இன்டர்நெட் வந்தோம்னா ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. Hence, countering the radicalization on digital media must be given priority. சைபர் ஸ்பேஸ்ல சைபர் செக்யூரிட்டி இருக்கணும். இன்டர்நெட்டை ஒரு மீடியமா யூஸ் பண்ணி டெரரிஸ்ட் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு தடுக்கணும். இது பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். இதை எப்படி பண்ண போறோம்னு தெரியல, ஆனா கண்டிப்பா பண்ணா மட்டும்தான் சொல்யூஷன் உண்டாகும். அடுத்து இன்கார்பரேட்டிங் சமாதான். நக்சலிசத்துக்கு டெரரிசத்துக்கு அகைன்ஸ்டா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதான் சமாதான் அப்படின்னு ஒரு டெரரிசம். இன் செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ் இன் LWE
left-wing extremist affected areas. And at the same time, focusing on development projects in Red Corridor districts. Red Corridor districtல இவங்க அதிகப்படுத்தணும். அடுத்து source of funding. NGO, charities and donations are important sourcing of the funds for terrorism. These funds are mostly claimed. சோர்ஸ் வந்து என்ஜிஓஸ் மூலமா பண்றாங்க. அவங்க வேற பேர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும் எஸ்டிபி சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பார்ட்டியையும் பேன் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க. அவங்க வந்து மாஸ்க் வந்து வெளியில நார்மல் ஆர்கனைசேஷன் மாதிரியான மாஸ்க் போட்டு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க. கவுண்டர் ஃபைட்டிங் of Indian currency not only funds terrorism, but more importantly, it is used as a tool by neighboring states to destabilize the Indian economy. Drug financing are also a major source of terrorism financing in India. Drug financing is a பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து biggest source of internal funding for terrorist groups in India remains extortion. This is especially relevant for groups in northeast and Maoist affected areas. Maoist affected areasல ஆபரேஷன் சமாதான் மாதிரியான வேலைகளை பண்ணும்போது இந்தியன் எக்கனாமி பயங்கரமா டெவலப் பண்ணும். ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்கிறது ஆர்கனைஸ்டு கிரைம் மூலமாகவும் ஸ்டேட் ஆக்டர்ஸ் மூலமாகவும் என்ஜிஓஸ் மூலமாகவும் நிறைய டெரரிசம் நடக்குது. இந்த டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்றது எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை, சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை. சென்ட்ரல் கவர்மெண்டோட கோஆர்டினேட் பண்றப்போ தான் இந்த கோஆர்டினேஷன் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இது இல்லாதப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா மாதிரியான கண்ட்ரில டெரரிசம்ங்கிறது டைவர்சிட்டி, எல்லாத்துலயும் டைவர்சிட்டி இருக்கு. இதுக்கு வே ஃபார்வர்டு எழுதணும். என்ன மாதிரியான வே ஃபார்வர்டு எழுதணும் அப்படின்னா இந்த டெரரிசத்தை எண்டு பண்ணணும்னா முதல்ல டபுள் சைடு ஒர்க் பண்ணணும். அதாவது கவுண்டர் டெரரிசம் பண்ணணும். அதே நேரத்துல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடணும். டெவலப்மெண்ட்ல இந்தியாவில இன்இக்வாலிட்டி தான் பெரிய சோர்ஸ் ஆஃப் டெரரிசத்துக்கான விஷயமா இருக்கு. யாரெல்லாம் அக்ரீவ்டு பர்சன்ஸோ அஃபெக்டட் பர்சன்ஸோ இன்இக்வாலிட்டியில லோவர் ஸ்டேட்டாவில் போர் பீப்புள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஈஸியா டெரரிசத்துக்கு அட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 1% ஆஃப் பாப்புலேஷன் 40% ஆஃப் வெல்த் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இது மாதிரியான இன்இக்வாலிட்டிஸ் அதிகமா இருக்கிறத குறைச்சு ரிலேட்டிவ் பாவர்ட்டியை கம்மி பண்ணாலே இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடும். இன்னொன்னு எஜுகேஷன்ஸ் அதிகப்படுத்தணும். எஜுகேஷன்ஸ் அதிகப்படுத்தினா அஹிம்சா அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் புரியும். அஹிம்சா தான் பிரேவ் பீப்புளோட ஆயுதமா இருக்கும். கவர்டு பீப்புள் தான் வயலன்ஸ்ல ஈடுபடுவாங்க அப்படிங்கறத தெரியணும். ஃப்ரம் சைல்டுஹுட் ஆன்வர்ட்ஸ் எத்திக்கலா ப்ரொமோட் பண்ணணும். வயலன்ஸோட பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு சொசைட்டில இருக்கக்கூடிய எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஃபேமிலியில பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும், சிப்ளிங்ஸ் சொல்லி கொடுக்கணும், ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்கணும். ஸ்கூலுக்கு அப்புறம் சொசைட்டில எங்கெல்லாம் வயலன்ஸ் நடக்குதோ அங்கெல்லாம் தட்டி கேட்கணும். மியூட் விட்னஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த மியூட் விட்னஸ் சுத்தவே இருக்கக்கூடாது. டெரரிசத்தை எல்லாரும் ரொம்ப அயன் ஹேண்டோட அப்போஸ் பண்ணணும். அதை பத்தி பேசும்போதே அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. முக்கியமா சோசியல் மீடியால இதை பத்தி ப்ரொமோட் பண்ணக்கூடிய டெரரிசத்தை சரி ப்ரொமோட் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடாது. எனி ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் மூவிஸ், டெரரிசத்தை வச்சு ப்ரொமோட் பண்ணக்கூடிய மூவிஸை பேன் பண்ணணும். அதை தடுக்க கூடாது. டெரரிசத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய மூவிஸை பண்ணணும். நிறைய மூவிஸ் வந்து குளோரிஃபை பண்றாங்க டெரரிசம். கரெக்ட், டெரரிஸ்டை வந்து ஹீரோவா காமிக்கும் போது பீப்புளுக்கு வந்து டெரரிசத்துக்கு மேலான ஒரு அட்ராக்ஷன் வருது. இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. இதை தடுக்கிறதுக்கு நமக்கு சோசியல் மீடியா, மூவிஸ், மூவி கிரியேட்டர்ஸ் ரோல் இம்பார்ட்டன்ட். அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவில டெரரிசத்தை எண்டு பண்றதுக்கான வேலைகள்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணா டெவலப்மெண்ட் இருக்கும். இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கு. வேர் தேர் இஸ் அண்டர் டெவலப்மெண்ட் தேர் இஸ் எக்ஸ்ட்ரீமிசம். வேர் தேர் இஸ் எக்ஸ்ட்ரீமிசம் வேர் தேர் இஸ் அண்டர் டெவலப்மெண்ட். எக்ஸ்ட்ரீமிசமும் அண்டர் டெவலப்மெண்ட்டும் ஒரு விசை சைக்கிளா இருக்கு. ஒரு விசை சைக்கிள். ஏன் அண்டர் டெவலப்டா இருக்கா? எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கா? அண்டர் டெவலப்மெண்டா இருக்கா? ஏன் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கா? அண்டர் டெவலப்டா இருக்கா? அதனால எக்ஸ்ட்ரீமிசமா இருக்கா? புரியுதா? சோ இதுதான் ஒரு விசை சைக்கிள். எக்ஸ்ட்ரீமிசத்துக்கான இருக்கிறது காரணம் அண்டர் டெவலப்மெண்டாவும், அண்டர் டெவலப்மெண்ட்டுக்கான இருக்க காரணம் எக்ஸ்ட்ரீமிசமாவும் சொல்லப்பட்டுட்டே இருக்கு. ஸோ ரெண்டையும் ஒரு பேரலான மெஷர்ல எடுத்துட்டு கவர்மெண்ட்டும் ஒரு சைடு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணணும், இன்னொரு சைடு கவுண்டர் டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணணும். அப்பதான் இதை ரூட் அவுட் பண்ண முடியும். இன்னொன்னு சிம்பத்தைசர்ஸ் இருக்காங்க, ஐடியாலஜிக்கல் சிம்பத்தைசர்ஸ். அவங்க எல்லாம் மாஸ்கோட இருப்பாங்க, அவங்க காமன் மேன் மாதிரி இருப்பாங்க. பட் அவங்க பொலிட்டிக்கல் ஃபண்டிங் கொடுப்பாங்க, அதாவது ஐடியாலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஃபண்டிங் கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச டெக்னிக்கல் சர்வீஸ் பண்ண அன்பெய்டு சர்வீசஸ்
டெரரிசத்துக்கோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அன்பெய்டு சர்வீசஸ்னா அவங்க ஐடியாலஜிக்கலா அவங்க சப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க. அதுக்கு வந்து இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்டைரக்ட் சப்போர்ட் தான். ஃபண்டிங்கை விட இதுதான் பிரச்சனை. அவங்க தங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணுவாங்க. இப்ப நிறைய டெரரிசத்துக்கு அதுதான் வேலை நடக்குது. ஸோ இது வந்து அன்ஐடென்டிஃபைடு, அன்ஜஸ்டிஃபையபிள். அவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸை வந்து ஆம்பிக்யூட்டியோட இருக்கும். ஜஸ்டிஃபை ஜுடிஷியரி முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ரீசனுக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இது தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து விஜிலன்ஸ் தான் அதிகப்படுது. விஜிலன்ஸா இருக்கணும். எல்லா செக்டர்ஸும் கோஆர்டினேட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல 7th ஷெட்யூல்ல யூனிட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. அதுல ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய போலீஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பாராமிலிட்டரி போர்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்தணும், கோஆர்டினேஷன்ஸ் அதிகப்படுத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐ இருக்கு. சிபிஐ வந்து கியூரேட்டிவ். ஒரு டெரரிசம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சிபிஐ விசாரணைக்கு போதப்படும். என்ஐஏ அப்படிதான். ஆனா சில விஷயம் இருக்கு, இருக்கு, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் இங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முன்னாடியே இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதா இருப்பாங்க. ஸோ நம்ம ஆஸ்பிரண்டா இந்த ராக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கும் சிபிஐக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரியணும். இதுக்கான வேலைகளை கவர்மெண்ட் பண்ணணும். இன்னொன்னு, இன்ஃபார்மர்ஸை அதிகப்படுத்தணும். இன்ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்ணணும். இன்ஃபார்மர்ஸுக்கு ஒரு ப்ராப்பரா கொடுங்க. அது சோஷியல் கான்டாக்ட் மூலமா தான் பண்ண முடியும். ஃபேக் நியூஸை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. வயலன்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய நியூஸை, சென்சேஷனல் நியூஸை சோஷியல் மீடியா, மாஸ் மீடியா, ரெகுலேட்டட் மீடியா, அன்ரெகுலேட்டட் மீடியா எந்த கேட்டகரிஸும் இல்லாம எல்லாருமே தடுக்கிறதுக்கான வேலைகளை கவர்மெண்ட் வேலைகளை பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்தியாவில வந்து டெரரிசம் என் பண்ண முடியும். எப்போ சிம்பிளா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எரியறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்கிடும் அப்படிம்பாங்க. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குக்கிங் பண்ணும்போது விறகு அடுப்பு வச்சு கொதிக்கிறேன்னா அது எரிஞ்சிட்டு இருக்கு, விறகு எரியுது, அது நல்லதான் மேல கொதிக்குது. எரியறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்கிடும். ஃபண்டிங்கை கட் பண்ணிட்டாலே டெரரிசம் நமக்கு மொத்தமா எண்ட் ஆயிரும். ஸோ ஃபண்டிங் இருக்கிறனாலதான் அது இன்னும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெக்கானிசம் நம்ம உருவாக்கணும், இன்டெலெக்சுவல் சப்போர்ட் உருவாக்கணும். இப்ப சைபர் ஸ்பேஸ் மூலமா ஃபண்டிங் நடந்துட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு ஹேக்கர்ஸோட மூலமா அவங்க வந்து ஃபண்டிங் பண்றாங்க. நம்ம டெக்னோகிராட்ஸை வச்சு, நம்ம நிறைய பியூரோகிராட்ஸ் பிளஸ் டெக்னிக்கல் ஐடியாலஜி இருக்கக்கூடிய டெக்னோகிராட்ஸை வச்சு நம்ம ஃபண்டிங் மெக்கானிசத்தை அதை தடுக்கணும், கட்டைல் பண்ணணும். இதை பண்றது மூலமா இந்தியாவோட பிளாக் மணியை பாலிஸ் ஆகும். பிளாக் மணி தான் பெரிய டெரரிசத்துக்கான பெரிய ரோல் பிளே பண்ணுது. இதை தடுத்துட்டாலே இந்தியன் எக்கனாமி நல்லாயிரும், லா அண்ட் ஆர்டர் இன்ஷூர் பண்ணப்படும். ஸோ இந்த 3 ரீஜியன்லையுமே செப்பரேட்டிசத்துக்கு எங்கெல்லாம் வருது, நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி, மாவோயிசம், இந்த மாதிரியான விஷயம், அப்புறம் பெட்டி கிரைம்ஸ், லோக்கல் கிரைம்ஸ் எல்லாமே டெரரிசத்துக்கு போடாம தடுக்கிறதுக்கான வழிகளை பார்க்கணும். ஸோ சைபர் ஸ்பேஸ் பத்தி பேசுங்க. சைபர் ஸ்பேஸ் பியூரோக்ராட்ஸ் அதிகப்படுத்தும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும், சைபர் செக்யூரிட்டியை உருவாக்கணும். ஸோ அதான் பினான்சியலா அவங்க இது மாதிரியான வேலைகளை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.